யாரோ பெல் அடிக்கிறாங்க. மணி என்ன 6? ஆமா. அப்படின்னா என் டிரைவர் தான். குட் மார்னிங். மறுபடியும் பட்டுறீங்களா? வெள்ளிங்க வீட்டுக்கு போலாம். வெள்ளிங்க. ஐயா ட்ரெஸ்ஸை மாத்துங்க சார். மட்டி டாடி அறைய விடு. பாத்தியாடி, அப்பா வந்ததும் ஆசையோடு கிட்ட ஓட வேண்டிய பிள்ளைங்க பயந்து உள்ள ஓடுதுங்க. ஆமாம்மா. சரி சரி, நீ போய் லட்சுமி கிட்ட அவன் வந்துட்டான்னு சொல்லு. சரிம்மா. அம்மா அம்மா. என்ன அலமேலு? ஐயா வந்துட்டாருமா. குடிச்சா செத்து போயிடுவேன்னு சொன்னாரு, குடிக்காம இருந்தா அப்பவும் செத்து போயிடுவேன்னு சொன்னாரு. பேசாம குடிச்சுட்டே செத்து போறேன். போதும் விளையாட்டு. நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அவங்க எதிர்காலத்தை பாதிக்கும், மறந்துடாதீங்க. நல்லா சொல்லு, அப்பவாது புத்தி வரட்டும். யாருக்கு? எனக்குதான். என்னங்க என்னங்க ஹோட்டல் என்ன கூட்டு வரையா? ஆமாமா. மற்றதெல்லாம் கூட வழக்கம் போல தானே? ஏன்பா, அவன் உடம்புதான் என்னத்துக்காகும். நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லி கேட்காதவரு நான் சொல்லியா கேட்க போறாரு? அதுவும் சரிதான். இப்ப யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு இப்ப கெட்ட புத்தி நடந்துட்டு இருக்கு. வர 5ஆம் தேதிக்கு குரு பயிர்றான். ஆண்டவன் புண்ணியத்திலே அதுக்கப்புறம் தான் என் புள்ள சரியாயிருப்பான். நாளைக்கு தான் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி. நாளைக்கு தான். அப்படியா? ஏங்க நல்லா இல்லையா? யாரு சொன்னா? ரொம்ப நல்லா இருக்கு. இது அனாவசியமா தின்னு வேஸ்ட் பண்ணணுமேன்னு பாக்குறேன். அப்ப இடியாப்பம் சாப்பிடுங்க. வேண்டாம், தொண்டையில இடிக்கும். அதுக்குதான் அளவுக்கு மீறி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாக்கு மரத்து போயிடும். நல்ல பொருள் எதுவுமே வாய்க்கு ருசிக்காது. ஹோட்டல்ல எல்லாமே ருசிக்குத. இத பாருங்க, ருசிக்கிறதெல்லாம் நல்லதில்லை, கசக்கிறதெல்லாம் கெட்டதில்லை. அப்ப நீயே ஒத்துக்கிட்டீல கசக்குதுன்னு. நான் போறேன். எங்க? ஹோட்டலுக்கு. நானும் வரேன் ஹோட்டலுக்கு. இடியாப்பத்தை போட்டு. ஜெர்மனில இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காராம். அவரை பார்த்தா என் கால் குணமாயிடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடாது? அவரை பார்த்தா உடனே ஆபரேட் பண்ணணும்னு சொல்லுவாரு. 5000 10,000 தேவைப்படும். என்கிட்ட பணம் இல்லை. என்னங்க இப்படி முகத்தில் அடிச்சாப்புல பதில் சொல்றீங்களே? அவங்க மனசு கஷ்டப்பட்டா நமக்கு அது நல்லது இல்லைங்க. சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன தப்பு? சரின்னு நீயே சொல்லு.
நில்லுங்க, இந்த மருந்தையாவது வாங்கிட்டு வந்து அவங்க கையில கொடுங்க. கால்வலியால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. சார், ஆபீஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு? ஏறு சார், ஸ்டாஃபுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுமேனு இப்பதான் ஸ்டேட்டுக்கு போன் பண்ணேன். இப்பவே 10,000 ரூபாய் இருக்கிறதா சொல்லிருக்கான். அதை வேணா நீங்க எடுத்துக்கங்க. தேங்க்யூ. எனக்கு 5,000 ரூபாய் போதும், பாக்கி வச்சு நீ மேனேஜ் பண்ணிக்க. வாடா, இந்தாங்க போங்க. வாங்க, என்ன வாண்டிங்க? இதுக்கு அடிக்கடி ஏதாவது தலைவலி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன வழியோ தெரியல, நல்லா வந்த வண்டி புஷ்னு வழியில ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியா? வேலை ஆஃப் பண்ற அந்த வண்டி என்னன்னு பாரு. உட்காருங்க. ஏதா போய் நீங்க இந்த வண்டியிலேயே வர்றது? பரவாயில்ல, சேகர் பிரிண்டிங் பிரஸ் மேனேஜர், அட்லீஸ்ட் ஒரு ஷோரூம்ல இருந்து நியூ வண்டியா டெலிவரி எடுக்க வேணாமா? நீங்க ஒண்ணு வேத்தரிச்சல கொட்டிக்கிட்டு பேருதான் பெத்த பேரு, தாகத்துக்கு நீள் ஏமே அட்லீஸ்ட் சார். உங்க முதலாளியை பத்தி ஒரு நாள் பேசிக்கிறாங்க, கட்டகத்தையா அள்ளி விடுவாரா, பெரிய தர்மகர்த்தான்னு சொல்றாங்க. தான தர்மம் எல்லாம் பொம்பளைங்களுக்கு தான், எங்களுக்கு ஏது? இருக்க நிலைமையை பார்த்தா கம்பெனி இழுத்து வச்சு மூடிடுவாங்க போல இருக்கு. அப்படியா? நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நிலைமையை அடியோட மாத்தலாம். நான் நினைச்சு என்ன சார் செய்யறது? அப்பன் பணனால நடுவில் இருக்க வேண்டாமா? பணம் என்ன சார் பெருசு, மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டது தானே. பணத்தை நம்மளா பார்த்து வாங்கினா வருது, போனா போகுது. அது என்ன சார் அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? அது எப்படி ஈஸிதான் பாருங்க சார். எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? உள்ள வாங்க. மேல ஒர்க் ஷாப், கீழே சீட்டார் கிளப். நல்ல இது எல்லாருக்கும் நான் தான் சோல் ப்ரொப்ரைட்டர். ஆமா, பணம் வாங்கினா வரும் போனா போகும் சொன்னீங்களே, என்ன பிசினஸ்? ஆமா, இப்ப என்ன சொல்றேன், எல்லாம் பிரிண்டிங் பிசினஸ். அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே. என்ன தடிக்கிறேன்? கல்யாணம், கர்மாந்திரம், துக்க நாள், இதுக்கு நோட்டீஸ் அடிக்கிறேன். நான் சொல்றது அது இல்ல, கரன்சி. கள்ள நோட்டா? ஏன் அப்படி சொல்ற? கரன்சின்னு சொல்லு. அது அடிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கான். அவன் அடிக்கிற நோட்டை பார்த்தா அரசாங்கத்திலேயே நோட் அடிக்கிறத விட்டுருவாங்க, அவனுக்கே குத்தகை கொடுப்பாங்க. அவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்லாம் என் கைவசம் இருக்கா? நல்ல யோஜனை தான், இருந்தாலும் எங்க முதலாளி இதுக்கு ஒத்துக்கணுமே. இது வரைக்கும் நம்ம ஸ்டாஃபோட ஒரே பேச்சுவாங்க. பாவம், அவங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துக்குவாங்க. கடன்காரங்க வேற கோர்ட்டு கேட்டு போறாங்க. நெருக்கடியான நேரம் இல்ல, நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு லாட்டா கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும், எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். எப்படி? இது ஒன்றும் பெரிய காரியம் இல்ல. நீங்க மனசு வச்சு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரு வார்த்தை சொன்னா லட்சமா கிடைக்கும். எப்படி? நமக்கு ஒரு சம்பவம் இல்ல. ஊர் அடங்கிற பிறகு நான் சொல்ற பார்ட்டிட்ட இந்த பிரஸ் ஒப்படைச்சிட்டு நாம ஹாய சேல உட்காந்துக்கணும். பிளாட்டிங் பேப்பர்லாம் அவங்களுக்கு ஒரே ராத்திரில லட்சமா நோட் அடிச்சிருவாங்க. நோட்டுல கரன்சி நோட்டு. கவுண்டருக்கு களவோட்டா? எஸ் சார். உனக்கு நான் மூளை கெட்டு போச்சா? இவ்வளவு பெரிய சட்டவிரோதமான காரியத்தை செய்யறதுக்கு எப்படி தயாரான? நான் எங்க சார் தயாரான? நீங்க பணத்துக்கு கஷ்டப்படுறீங்க, உங்க சந்தோஷம் கெட்டுடக்கூடாது. அதனாலதான் எனக்கு பிடிக்காத இந்த யோஜனை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க எங்க சரின்னு சொல்லிடுவாங்க, நான் பயந்துகிட்டே இருந்தேன். சாரி சபாபதி, உன்னை பத்தி எனக்கு நல்லது. எனக்காக எது வேணாலும் செய்வேன். என்ன செய்யறது? நான் இப்படி ஆடம்பரமாவே வாழ்ந்து பழகிட்டேன். எனக்கு பணம் தேவைதான், இருந்தாலும் அதுக்காக இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான காரியம் செய்யறதா? தர்மம் நியாயம் ஒண்ணு இருக்கு, அட்லீஸ்ட் அதுக்கு நம்ம பயப்பட வேணாம். இனிமே இதை பத்தி நினைக்க கூடாது, தெரியுமா? ஆபீஸ்ல ஏதாவது பணம் இருக்கா? ஏது சார், நான் மேனேஜ் பண்ணிக்க.
உண்டா நம சிவாயம். நாம எதிர்பார்த்தபடி நடக்கல. எங்க முதலாளி தர்ம நியாயம் பேசுறோம். இந்த இடம் சபாபதி, நாம என்னமோ அவனுடைய பிரிண்டிங் பிரஷர் தான் அச்சடிக்க போறோம். ஆனா அந்த பங்கு வாங்க முடியாம போறானே நினைக்கிறோம் தான் வருத்தமா இருக்கு. அவன் சம்மதம் இல்லாம அவன் பிரஷர் நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, ராத்திரி பூரா பிரசிய சுத்திட்டு இருப்பான். இல்ல, பெண்களோட தான் சுத்திக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் நடு ராத்திரில திடீர்னு பிரஸுக்கு வந்து இருக்கிற பணத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போறான். எப்ப வருவான் எப்ப போவான்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவனை கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்லயே இல்லாம பண்ணிட்டா அப்படி ஈஸியா நம்ம காரியத்தை முடிச்சிடலாம். ஆனா வெளியூருக்கு போகணுமே. இந்த மாதிரி பசங்களை வெளியூர் அனுப்புறதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறவன் நான் தானே. ஆனா ஒண்ணு சபாபதி, அவன் எந்தெந்த பெண்கள் மேல நாட்டமா இருக்கான்றதான் நம்ம வாட்ச் பண்ணணும். யாருக்கு அறிவு இருக்கும்? எல்லாமே சொல்ல. I said nonsense. Hey. What a surprise. என்ன போலவே ஒருத்தனா? அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை அப்படி இருக்கு, ஆனா குணம் மட்டும் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். உன் மேல சேர் அடிச்சுட்டேன் கோச்சுக்கையா. இந்த கட்சி பரவாயில்ல, கட்சி வியாகிட்டே இருக்கு. தொடக்கிற ஸ்டைல் கூட என்ன மாதிரியே இருக்குது. உன் பேர சுந்தரமூர்த்தி நாயனார் 63 ஒருத்தர. எந்த ஊர்? ஆண்டிப்பேட்டி. அத பார்த்தா வில்லேஜர் மாதிரி தெரியல, கொஞ்சம் நாகரிகமா தான் இருக்கு. இப்ப வில்லேஜ்ல தான் நாகரிகம் வளருது, பட்டணத்துல பண்பு அழியும். எதை வச்சு அப்படி சொல்றேன்? பார்த்தோன்னு தெரியுது. யார பார்த்தா? என்ன பார்த்தாவா இந்த ஊரை பார்த்தாவா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உங்க வசதி. நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னை பார்த்த அதிர்ச்சியில அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறேன். உனக்கு ஆச்சரியமா இல்ல? ஒரே மாதிரி உருவம் கொண்டவங்க உலகத்துல 4 பேராவது இருப்பாங்கிறத நான் படிச்சிருக்கேன். நான் கூட படிச்சிருக்கேன், ஆனா மறந்து போச்சு. உங்க பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என் பேர் ராஜசேகர். எல்லாரும் என்ன ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. என்னை என் காரையை பாக்குறவங்க இவர் எந்த ஊர் ராஜான்னு கேட்பாங்க. சில பேர் எங்க ஊர் ராஜான்னு சொல்லுவாங்க. எங்க தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் பெரிய பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன ராஜா வேண்டி இருக்கு? ராஜா வெறும் சேகர்னு வச்சுக்கிட்டேன். எப்படி? காரணம் கரெக்டா தான் இருக்கு. சரி, என் கூட கார்ல வா, பேசிக்கிட்டே போலாம். சாரு, நான் டவுனுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். சுந்தரமூர்த்தி நாயனார், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல மேம். Lovely sights, lovely nights, drops of honey, pots of money, laughing pals, loving girls, laughing pals, loving girls. All is mine, yeah, all is fine. All is mine, yeah, all is fine. And the world, yeah, that's mine. ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேணும், இந்த ஆகாத பேயாட்டம் மாற வேணும். ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேணும், இந்த ஆகாத பேயாட்டம் மாற வேணும். பூவாட்டம் பெண்களுக்கு மென்மை வேணும், இல்லை பூசாரி வந்துதான் ஓட்ட வேணும். பூவாட்டம் பெண்களுக்கு மென்மை வேணும், இல்லை பூசாரி வந்துதான் ஓட்ட வேணும். ஆணாட்டம்
ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேணும், இந்த ஆகாத பேயாட்டம் மாற வேணும். பட்டணவாசம் நான் கண்டேன் எத்தனை வேஷம், நீ கண்ட பட்டணவாசம் நான் கண்டேன் எத்தனை வேஷம். பண்பாட்டு தத்துவம் உண்டு என் பட்டண தம்பி, நமக்கென்று பாதையும் உண்டு. ஒண்ணு தெரிஞ்சுக்க ஒன்னே புரிஞ்சுக்க, நல்லா நடந்துக்க கண்ணே திறந்துக்க. ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேணும், இந்த ஆகாத பேயாட்டம் மாற வேணும். சேலைய கட்டு ஏன் வந்தாய் நாணத்தை விட்டு, வா கொஞ்சம் குங்குமம் இட்டு. மேல் நாட்டு சந்ததி அல்ல என் பட்டண பொண்ணு, நம் நாட்டு சங்கதி என்ன. மேல் நாட்டு சந்ததி அல்ல என் பட்டண பொண்ணு, நம் நாட்டு சங்கதி என்ன. கண்ணே சுருக்கிக்கு காலே அடக்கிக்கு, கையே மடக்கிக்கு, பொண்ணா நினைச்சுக்கு. ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட